பாடல் பிறந்த கதையிலே இயேசு நேசிக்கிறார், இயேசு நேசிக்கிறார், இயேசு என்னையும் நேசிக்க யான் செய்த என்னமா தவமோ என்ற ஒரு பாடலினுடைய பின்னணியையும் அதை எழுதியவரை பற்றி தான் இந்த நாளிலே பார்க்க போகிறோம். 19ஆம் நூற்றாண்டில் யாழ்ப்பாணத்தில் கொலை செய்த குற்றத்திற்காக தூக்கு தண்டனை பெற்ற ஒரு கைதிதான் சுப்பிரமணியம் கோவிந்தசாமி என்பவர். அவர் இதற்காக சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டார். சிறைச்சாலை கைதிகள் மத்தியிலே ஊழியம் செய்து கொண்டு வந்த ஒரு நற்செய்தி பணியாளர் அவரை அந்த சிறைச்சாலையில் போய் சந்தித்து அன்பாக அவரிடம் பேசி, இயேசு உங்களை நேசிக்கிறார், இயேசு உங்களை நேசிக்கிறார் என்று கூறினாராம். தன்னையும் ஒரு பொருட்டாக மதித்து நேசிப்பவர் இந்த உலகத்தில் ஒருவர் இருக்கிறாரா என்று அவர் வியந்து போன அவர் சொல்வதை நம்ப மறுத்து உண்மைதானா எனவும் வினவினாராம். நற்செய்தி பணியாளர் தனது கையில் இருந்த வேத புத்தகத்தை காட்டி, இந்த புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கும் உண்மையும் அதுதான் என்று சொல்லி கூறினாராம். அதைத் தொடர்ந்து இந்த நற்செய்தி பணியாளரோடு சேர்ந்து இந்த கைதி தொடர்ந்து வேத புத்தகத்தை சேர்ந்து வாசிக்க ஆரம்பித்தாராம். இயேசுவின் யாக அன்பை குறித்து அவர்கள் சிந்திக்க ஆரம்பித்தனர். தூக்கு தண்டனை நிறைவேற்றும் நாள் வந்தது. அந்த நாளுக்கு முன்னர் அந்த கைதி உண்மையாக ஆண்டவரை தன் மனதார ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் பெற்று பிரக்கன்ரிச் என்ற புது பெயரும் பெற்றார். அவர் செய்த குற்றத்திற்காக தூக்கிலிடுகிறார்கள். அதன் பிறகு அவருடைய உடமைகளை சிறைச்சாலையிலிருந்து எடுத்து செல்வதற்காக அவரது உறவினர்கள் அங்கே வந்தார்களாம். அப்போது அவர் பயன்படுத்திய தலையணை கீழே ஒரு சிறு காகிதம் இருந்ததாம். அந்த காகிதத்தில் தான் இயேசு நேசிக்கிறார், இயேசு நேசிக்கிறார் என்ற பாடல் எழுதப்பட்டிருந்ததாக அவருடைய சரித்திரம் அங்கே கூறுகிறது. நிச்சயமாக இப்பாடலின் ஒவ்வொரு அடியையும் தன் வாழ்வின் அனுபவ சாட்சியாக இந்த சுப்பிரமணியம் கோவிந்தசாமி என்ற பிரக்கன்ரிச் எழுதியிருக்கிறார் என கூறினால் அது நிச்சயமாக மிகையாகாது. அவர் தன் வாழ்வின் இறுதி நாட்களை ஆண்டவர் மேல் மிகுந்த நம்பிக்கையுடையவராய், நான் பரலோகத்திலே ஆண்டவரோடு கூட சேர்வேன் என்ற நம்பிக்கையோடு தைரியத்தோடு சாட்சியாக அந்த சிறைச்சாலையில் வாழ்ந்திருப்பார் என்பதிலே எந்தவித சந்தேகமும் இல்லை. இப்படி இயேசு நேசிக்கிறார், இயேசு நேசிக்கிறார் என்ற பாடல் வந்ததாக நாம் பார்க்கிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ பிள்ளைகளே, இயேசு உங்களை நேசிக்கிறார், இயேசு என்னையும் நேசிக்கிறார்.